போற அண்ணா அடுத்த போடு ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணேன். உங்களுக்கு பண்ண இதில் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணாக்க டைலாக் தமிழ் ரிலீஸு கொடுத்துருக்கேன். இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை பண்ணிக்க டோ பண்ணிக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் பண்ணாக்க இந்த ஃபாண்ட் உங்கள் ஐட் மோஸ்ட்லி எப்படி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு கீழே அந்த டெஸ்டிங் கில் போய்ட்டு கில் டெஸ்ட் இருக்கும், அது கில் பண்ணி மேலே ஃபாண்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க கீழே பண்ண வேவ் 1 ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்க இன்ஃபாண்ட் இருக்கும், அது பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் பண்ணாக்க மேல் லெஃப்ட்ஸில் 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் பண்ண டவுனில் பண்ண மொபைலில் ஷோகும். ஸோ அதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கும். இப்போ என்னுடைய ஃபாண்ட் இருக்கிட்ட ஃபைல் கிட்ட நான் பார்த்தீங்கன்னாக்கா போய்க்கிறேன். ஜஸ்ட் பண்ணாக்க ஒரே ஃபாண்ட் தான், அதை நீங்கள் கிளிக் பண்ணல போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட் மோஸ்ட்டில் இன்புட் வரும். நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு இந்த இன்புட் இதை மட்டும் பண்ண டிக்லினாக்க நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் மட்டும் பண்ணாக்க ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம இன்புட் பண்ணாங்களா ஜஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ண மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க ஸோ அந்த ஃபாண்ட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அப்படியும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போய்ட்டு கில் டெஸ்ட் இருக்குது, அது கில் போய்ட்டு அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் பண்ண ஃபேஸ் இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணல போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணாக்க அந்த டெஸ்ட்டோட கலர் ஒயிட் அண்ட் க்ரீன் பண்ண கொடுத்துருக்கேன். நீங்கள் பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு மேலுக்கிற அந்த க்ரீன் கலர் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு சைடில் கலர் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்கா, இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க லிக்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், முன்னாடி சொன்ன மாதிரி கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரிலீக்ஸுக்கு அடுத்து பண்ணாக்க இதுக்கப்புறம் பிளாங்காக தான் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். சீக்கிரட் எல்லாமே பண்ணாக்க தனியாக அதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அது எங்கே இருக்குனாக்க நம்முடைய பேஜில் பண்ணாக்க இதே ப்ரீசெட் கீழே சீக்கிரட் பிஷனை பண்ண தனியாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது கீழே ஏதாவது டைமிங் இது ஓடிச்சுனாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பண்ண டவுன்லோட் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒயிட் மோஸ்ட்டில் பண்ணாக்க அது இன்புட் ஆயிரும். ஸோ இதில் தான் நம்ம பண்ணாக்க வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இங்கே நம்ம காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் எந்த இடத்துல சொல்கிறேனோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க நெக்ஸ்ட் பிக்கு மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸிதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணாக்க இதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கு பண்ணாக்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம பார்த்து வந்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைலை ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீட்டை கூட்ட நான் பண்ணாக்க எடிட் பண்ணி ஒரு பிக்கு செலக்ட் பண்ணிக்கேன். இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு செலக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் சூ பட்டன் இருக்கா, அது கிளிக் போயிட்டு கீழே கிரேப் ஃப்ரம் எக்ஸ்பென்ஸ் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு ஃபர்ஸ்ட் ஃபைலை கனெக்ட் ஆகும். இதை நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஃபைல் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிக்கை ஆட் பண்ணுறதுக்கு பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணாக்க அந்த செகண்ட் எப்படி பண்ணுங்களா, செகண்ட் பிடிச்சிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ண ஒரு கிரே கலர் இருக்கும், அதிலே நீங்கள் கில் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸ் நீங்கள் கில் போயிட்டு காப்பிலே இருக்கா, அதை கில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க ஃபஸ்ட் இன்புட் பண்ணிக்கலாம், அந்த லிக்ஸோடு இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக லிக்ஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. கரெக்டாக பண்ணாக்க 4.13 செகண்ட் கிட்ட முடியுது. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்லேயே போட்டு ஜஸ்ட் ஸ்டாம்ப் ப்ரெஸ் பண்ணி கட்ட இந்த லேயருக்குள்ள வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இருக்கா நீங்கள் செக் பண்ணுங்க, இது கட்டதாக இருக்க மட்டும் அதே பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே போட்டேன். இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த கிரே கலருக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது எப்படி ஃபிக்ஸ்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் இருப்பாங்க, அது கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கிரே கலர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இந்த கலர் கூட்டு ஸ்டார் கிளிக் போயிட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கை செலக்ட் போயிட்டு மேல் பிசம் கொடுத்தா மட்டும் போதும். கரெக்டாக அந்த எஃபெக்டில் பண்ணாக்க இந்த பிக் ஆடும். இதே சேமத்தில் பண்ணாக்க நெக்ஸ்ட் இதில் நம்ம பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே.
நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சீக்ரெட் பிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரே முடிஞ்சிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணி இந்த இடத்துல ஒரு 4 லேயர் பாருங்க, 2 கிரீன் கலர் 2 குரூப் இருப்பாருங்க. அது 4க்குமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு காப்பி ஃபோல்டர் இருக்குது அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் முன்ன எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிக் அடுத்து 2 புக் மார்க் கரெக்டாக செகண்ட் புக் மார்க் வந்துக்குங்க. கரெக்டாக 5.27 செகண்ட் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸ் கொடுத்து PS4 லேயர் கொடுத்துக்குங்க. இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ண அந்த லேயர் கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டுக்கலாம். இது கொஞ்சம் முன்னாடி இருக்குது, அதனால ஜஸ்ட் இது நம்ம எஸ்னைன் பண்ணிட்டுலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு வர மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டுலாம். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு கீழே ஒரு க்ரீன் கலர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த கைஃபெண்டர் கொடுத்து ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடி பண்ண பிக்கு செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தா மட்டும் போதும், ஐஃபெட்டில் இது ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தட் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்கா இதிலும் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஜஸ்ட் நம்ம அந்த செகண்ட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணக்கு இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பியே கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மீன் ஆட் பண்ண லேயருக்கு அடுத்து கேப் இருக்கா கரெக்டாக 7.08 செகண்ட் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்குங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கட்ட அந்த லேயர்களை கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட் மாதிரி கான்செக்ட் இல்லாமல் இது கட்டது இருக்கும், மறுபடியும் பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்குங்க. ஸோ இது கொஞ்சம் இஷ்டம் இருக்குது. இதே நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா முன்ன பண்ண பாருங்க அதே மாதிரி தான். ஜஸ்ட் நான் லேயர் கிளிக் பண்ணிட்டு ஸ்பீடாக இல்லை, இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் எடுத்து கம்ப்ரேசரும் இது சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க கரெக்டாக நான் சொல்கிற வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் இந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு குரூப் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பிக் ஆட் பண்ணிடலாமா. முன்னாடி பண்ண அதே சேம் மெத்தட் ஜஸ்ட் அந்த லேயரிங் கிளிக் பண்ணுறீங்க. இந்த சைடில் கலர் ஃபில்டர் கொடுத்து சைடில் ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணிய அந்த 4:5 பிக் இடத்துல செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தா மட்டும் போதும். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண அடுத்தடுத்து அந்த ஆரஞ்சு கலர் நம்ம ஆட் பண்ணுங்களா அதில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க ஒரு 3 குரூப் இருக்கா. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து பண்ண குரூப் பண்ணுன்னு ஒரு குரூப் இருக்கா, அது கிளிக் போயிட்டு எடு குரூப்ன்றது குட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடை கொடுத்து நான் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை இங்கே கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்குது அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்கணும். இப்போ கீழே மூட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி கட்டை வந்து பண்ணாக்கி இதில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படி நீங்கள் வந்து பண்ணாக்க பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணி இது ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அது கீழே குரூப் 2 இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் போயிட்டு எடுக்கிற போய்ங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்குங்க. ஸோ இந்த 3 குரூப்பில் வந்து பண்ணி நீங்கள் சேம் பிக் ஆட் பண்ணலாம், இல்லை வெவ்வேறு பிக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பண்ணாக்க வேறு பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து பண்ணாக்க அதுக்கு அந்த பிக்கு நான் செலக்ட் போயிட்டு காஃபின் கொடுத்து ஸ்டார்டிங் கிளிக் போயிட்டேன். ஸோ நான் எடிட் பண்ணி இன்னொரு பிக் வந்து பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஸ் கொடுத்துறேன். ஓகே, இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா இது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்கு தகுந்த செட் பண்ணி கட் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். செகண்ட் ஆட் ஆயிடுச்சா. ஸோ இது சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க தெரியல ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து பண்ணாக்க பிக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு மோஸ்ட்லி போய்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பண்ணாக்க அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்தோன்னா உங்களுக்கு இது அடையாச்சா. நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க அந்த சீக்கிரம் பிடிச்சி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலருக்கு அடுத்து வந்து பண்ண ஒரு கிரே கலர் லேயர் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துக்கலாம். இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ணால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நான் ஆட் பண்ண அந்த குரூப்புக்கு அடுத்து எம்டிஆர் இருக்கா கரெக்டாக அந்த இடத்துக்கிட்டு போயிட்டு அவங்க காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மறுக்கா நீங்கள் செக் பண்ணிங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியான ஸ்பீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்க லாஸ்ட்டு ஒரே ஒரு கேப் விட்டு மீதி எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த கிரே கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ இதில் வந்து பண்ணாக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிய பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா. இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு செகண்ட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஒரு குரூப்பு அதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் இருக்குது, அது ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பி டூ லேஸ் இருக்குது அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு லாஸ்ட்டுக்கு
பிக்கு முன்னாடி வந்துட்டு காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இது எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கீழே குரூப் இருக்கு பாருங்கள், அதையும் கிளிக் போயிட்டு எடுக்கிற போய்க்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொடுத்து இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை இங்கே கட் பண்ணி இட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக் ஆட் போயிட்டு அப்படி இங்கே பேக் வைக்கணும். ஓகே, ஸோ அந்த குரூப்பில் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த காஃபின்ற கூட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ ஸோ அதே சேம் பிக் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேல் பர்சன் கொடுத்தா மட்டும் போதும். இப்போ நீங்கள் புல்லில் பார்த்துமே உங்களுக்கு இது சூப்பராக ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு லேயர் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு ஸோ செகண்ட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க மேலே ஒரு லேயர் நான் கொடுத்துருங்க பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியே கொடுத்து பேக் போய்க்குங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சிலே கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.